ஹாய். ரீசெண்டாக தான் ஒலிம்பிக்ஸ்லாம் முடிஞ்சது. டோட்டலாக ஒரு 7 மெடல் ஜெயிச்சிருப்போம். 140 கோடி, அதாவது உலகத்திலேயே அதிக பாப்புலேஷன் கொண்ட நாடு. நம்மளால் ஒரு கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். என்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸு, அப்புறம் கிரிக்கெட் தவிர மற்ற ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பல ரீசன் இருக்குது. பட் அதெல்லாம் நான் பேச விரும்பல. பட் நான் சொல்கிற விஷயம் வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நான் சொல்கிற விஷயம் பேஸ்மெண்ட் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 பீரியட்ஸ் இருக்கும். ஆல் 6 to 7 பீரியட்ஸ்னால் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிருக்கும். ஏதோ ஒரு 2 சப்ஜெக்ட் வந்துட்டு 2 பீரியட் இருக்கும், நடுவில் பிரேக், அவ்வளோதான். இது இல்லாமல் டெய்லியும் ஹோம்ஒர்க் கொடுக்குறது, டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவலு எக்ஸாம்லாம் வருது. ஃபுல்லாக படிப்பு, ஸ்டடீஸு, ஹோம்ஒர்க் இதுலேயே போகிறது. ஸோ பிடி பீரியட்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்று இருக்கும், இல்லை 2. ஸோ அதையும் வந்து எக்ஸாம் டைமில் மேக்ஸ் மிஸ்காரம் வாங்கிக்குவாங்க. பிடி பீரியட்லாம் கிடையாது, கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு தொட்டி விட்டுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இருக்காது. நம்ம என்ன ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் ஃபைன் பண்ணவே முடியாது. பொதுவாக சொல்லணும்னா எனக்கு வந்து நான் ஸ்கூலில் படிக்கிற டைமில் அத்லெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அத்லெட் தான், நல்லா ஓடுவேன். எங்கள் ஸ்கூல் லெவலில் நான் சாம்பியன், நல்லா ஓடி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு வந்து இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது டீச்சர்ஸ் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் பையன் சரியாக படிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணல. ஸோ இதெல்லாம் சொல்கிறத விட உன் பையன் வந்து அத்லெட்டில் நல்லா இருக்கான், இல்லை அந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கான் அப்படிலாம் சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கோச்சிங் கொடுங்க, உன் பையன் பெரிய ஆளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாதான். ஸோ அப்படி சொல்லணும். ஏன்னா பசங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத விட ஸ்கூலில் தான், அதுவும் டீச்சர்ஸ் கூட தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் தான் அப்சர்வ் பண்ணணும் பசங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூல் இருக்கும்போதே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாதான், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கணும். ஸோ பேஸ்ல இருந்தே இருக்கணும். இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், நீங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு வெளிநாட்டு பொண்ணு, சின்ன பொண்ணு, இந்தியன் கேர்ள்ஸ், சின்ன கேர்ள்ஸ்னு சொல்லி, சின்ன பொண்ணுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் ஃபாரின் கேர்ள் வந்துட்டு ஜிம்னாஸ்டிக், சின்ன வயசுலேயே ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஊர் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க, டிங் டிங். ஸோ அதே மாதிரி தான் டிவி சேனல்ஸ் வந்து எல்லாமே அப்படி தான். சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம், உங்களுக்கு யார் அடுத்த பிரிவு, இது மாதிரி தான் வந்துட்டு தவிர யாருமே வந்து எஜுகேஷனுக்கோ ஸ்போர்ட்ஸ்க்கோ எந்த ஒரு சேனலுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஸோ நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, பிடி பீரியடுன்றது ரொம்ப முக்கியம்தான், அதை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தாலும் மற்ற டீச்சர் வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வரும், ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட்டு. அந்த டைமில் மட்டும்தான் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஸ்போர்ட்ஸில் போங்கடா. அப்படி இருந்தால் எங்கேருந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? சத்தியமாக வராது. ஸோ எனக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு வேளை எனக்கு கோச்சிங் கொடுத்து அத்லெட் நல்லா ஓடுறான்னு சொல்லியிருந்ததுன்னா, நான் வந்து ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்கியிருப்பேன் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஒரு ஸ்கூல் லெவல்லையோ கொஞ்சம் ஒரு ஷைன் ஆயிருப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு பசங்க ட்ரைனிங் கொடுத்து மெடல்ஸ் வாங்கினா ஸ்கூலுக்கு தான் பெருமை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.